டிபிகேஎல் அதிகாரிகளுடன் கைகலப்பு, 4 கைது. ஜொஹோரில் புதிதாக எவருக்கும் தொழுநோய் பதிவாகவில்லை. ஒரு வழியாக AI மூட் பயன்முறைக்கு மாறும் கூகுள் தேடல் இயந்திரம். ஸ்ரீகம்பங்கன் கேளிக்கை மையத்தில் 80 கள்ள குடியேறிகள் கைது. முதியவர்கள் தங்களின் வாகனம் ஓட்டும் உரிமங்களை திரும்பி ஒப்படைப்பதை ஊக்குவிக்கும் சியோல். ஜொஹோரில் இதுவரை எவருக்கும் தொழுநோய் பரவியதாக பதிவாகவில்லை. எனினும் எந்த ஒரு சாத்தியத்தையும் எதிர்நோக்குவதற்கு ஜொஹோர் மாநில சுகாதாரத்துறை தயாராகியிருப்பதோடு தொடர்ந்து கண்காணிப்பை மேற்கொண்டு வருவதாக அத்துறையின் தலைமை இயக்குனர் டாக்டர் மொக்தார் புங்கோட் தெரிவித்தார். இதுவரை தொழுநோய் பரவல் குறித்து எந்த ஒரு புகாரையும் ஜொஹோர் பெறவில்லை. எனினும் நிலைமையை ஜொஹோர் சுகாதாரத்துறை தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கும். தற்போது கடுமையான நடவடிக்கை மற்றும் குறிப்பிட்ட தலையீடு தேவைப்படும் அறிக்கைகள் எதுவும் இல்லை. இருப்பினும் சுகாதார அமைச்சிடம் இருந்து எங்களுக்கு கூடுதல் அறிவுறுத்தல்கள் கிடைத்ததால் மாநில சுகாதாரத்துறை உடனடியாக தகுந்த தடுப்பு நடவடிக்கைகளை முடிந்தவரை சிறந்த முறையில் எடுக்கும் என்று அவர் நேற்று மதியம் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி வரை ஸ்லாங்கூரில் பல மாவட்டங்களில் 5 இடங்களில் தொழுநோய்கள் கண்டறியப்பட்டதாக ஸ்லாங்கூர் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் உமி கெல்தம் ஷம்துடீன் கூறினார். கோலாலம்பூரில் டிபிகேஎல் அமலாக்க அதிகாரிகளுடன் கை கலந்து அவர்களை தாக்கியதாக நம்பப்படும் 4 விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். புதன்கிழமையன்று இருவேறு இடங்களில் அச்சம்பவங்கள் நடந்துள்ளன. அரசு ஊழியர்களை தங்கள் கடமையை செய்வதில் இருந்தே தடுத்ததன் பேரில் 15 முதல் 39 வயது வரையிலான சந்தேக நபர்கள் கைதானதாக டாங்வாங்கி போலீஸ் தலைவர் ஜுலிஸ்மி எஃபெண்டி சுலைமான் கூறினார். காயம் விளைவித்ததற்காக குற்றவியல் சட்டத்தின் கீழும் அவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர். முதல் சம்பவம் லோரோங் பென்தோங்கில் காலை 11:30 மணிக்கு நிகழ்ந்தது. போக்குவரத்தை மறைத்துக் கொண்ட தனது ஃபுட் ட்ரக் லாரியை அப்புறப்படுத்துமாறு அமலாக்க அதிகாரிகள் கூறவே சந்தேக நபரான பெண் அவர்களுடன் சண்டைக்கு வந்தார். கைகலப்பில் அப்பெண் கடித்ததில் ஒரு அதிகாரி காயமடைந்தார். உடனடியாக அப்பெண் கைது செய்யப்பட்டு 2 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டார். இரண்டாவது சம்பவம் மஸ்ஜித் இந்தியாவில் ஒரு கடைக்கு முன்பாக சில வியாபாரிகளுக்கும் அமலாக்க அதிகாரிகளுக்கும் இடையில் இரவு 10 மணி அளவில் நிகழ்ந்தது. அங்கும் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் டிபிகேஎல் அதிகாரி ஒருவர் வலுக்கட்டாயமாக தள்ளிவிடப்பட்டார். இதையடுத்து 15 முதல் 39 வயதிலான 3 ஆடவர்கள் கைதாகினர். அம்மூவரில் ஒருவருக்கு ஏற்கனவே போதைப்பொருள் தொடர்பான குற்றப்பதிவு உள்ளதும் கண்டறியப்பட்டது. அவர்கள் மார்ச் 8 வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். Colors of India பெருமையுடன் வழங்கும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயோன் பிக் ஃபாலண்ட் இப்போ பேராக்கில் 5 இருந்து 9 மார்ச் வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். ஏயோன் பிக் ஃபாலண்ட் இப்போ பேராக்கில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஸ்லாங்கூர் ஸ்ரீகம்பாங்கானில் உள்ள கேளிக்கை மையம் ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் 80 கள்ள குடியேறிகள் கைதாகியுள்ளனர். அவர்களில் 75 பேர் பெண்களாவர். புதன்கிழமை இரவு அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் கைரோல் அமினுஸ் கமருடீன் தெரிவித்தார். 17 முதல் 45 வரையிலான அவர்கள் அனைவரும் வங்காளதேசம், லாவோஸ், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களாவர். அவர்கள் அங்கு நிகழ்ச்சி படைப்பாளர்களாகவும் வருபவர்களை கவனிப்பவர்களாகவும் வேலை செய்கின்றனர். ஆனால் குடிநுழைவு அதிகாரிகள் விசாரித்த போது
சிலர் தங்களை வாடிக்கையாளர்களாக காட்டிக்கொள்ள முனைந்த வேளை பெண்களில் பலர் உள்ளூர் ஆடவர்களின் காதலிகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டனர். எனினும் அவர்களின் தந்திரம் குடிநுழைவு அதிகாரிகளிடம் பலிக்கவில்லை. குடிநுழைவு சட்டமீறலுக்காக கைதான 80 பேரும் மேல் விசாரணைக்காக சிமஞ்சி தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கைகள் வாயிலாக இந்த புகார் சோதனை நடத்தப்பட்டது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள பௌத்த விகாரத்திற்கு கடந்த வாரம் தீ வைத்ததாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை வேலையில்லாத ஆடவர் ஒருவர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். நீதிபதி இர்வான் சுஹைன்போன் முன்னிலையில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை 50 வயதான சாய் பீசியோங் ஒப்புக்கொண்டார். தடயியல் அதிகாரிகளின் அறிக்கை கிடைத்த பின்னரே மே 13ஆம் தேதி சாய்க்கு தண்டனை விதிக்கப்படும். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். குற்றவியல் சட்டத்தின் 435வது விதியின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சினாவாங் மாத்தாஹரி ஹைட் சமிஞ்சை விளக்கு சாலை சந்திப்பிற்கு அருகே ஜலான் பர்சியாரான் சினாவாங் ஒன்றில் கார் ஒன்று 2 மோட்டார் சைக்கிள்களை மோதிய விபத்தில் 2 மரணமடைந்ததோடு 3 காயமடைந்தனர். நேற்றிரவு 8:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் மொடனாஸ் கிரீஸ் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற 15 வயது நபரும் பின்னால் அமர்ந்திருந்த 16 வயது இளைஞனும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்ததாக சரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஆத்தாச்சிடின் தெரிவித்தார். சினாவாங்கில் இருந்து பாரோயை நோக்கி 17 வயது பயணியுடன் 18 வயதுடைய இளைஞர் ஒண்டா ஜெஸ்காரை ஓட்டி சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. எச்சரிக்கை விளக்கு பகுதியில் ஒண்டா ஜெஸ்கார் நிற்காமல் சென்றதால் இடதுபுறத்தில் 2 மோட்டார் சைக்கிள்களை மோதியது. இதனைத் தொடர்ந்து மொடனாஸ் கிரீஸ் மோட்டார் சைக்கிளை ஓட்டியவரும் பின்னால் அமர்ந்திருந்த மற்றொரு நபரும் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி இருந்தனர். இந்த விபத்தில் ஒண்டா ஜெஸ் காரை ஓட்டியவர், ஒண்டா வேரியோ மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் அதன் பின்னால் அமர்ந்திருந்த நபரும் காயத்திற்கு உள்ளானதைத் தொடர்ந்து சரம்பான் துவங்கு ஜாஃபார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கூகுள் தனது பிரபலமான தேடல் இயந்திரத்தில் விரைவிலேயே AI அம்சத்தை பொருத்துகிறது. இதன் மூலம் பயனர்கள் கணினியால் கட்டுப்படுத்தப்படாத இயற்கையான மொழியில் கேள்வி கேட்கவும் தொடர்புடைய ஊடகத்திற்கான இணைப்புகளுடன் முழுமையான பதிலை பெறவும் முடியும். பயனர்களின் திரைகளில் இது அனைத்தும் செய்திகள், படங்கள் போன்ற மெனுவின் இடதுபுறத்தில் AI மோட் என்ற பெயரில் ஒரு புதிய தேர்வாக இடம்பெறும். இது இயற்கையான மொழியில் வடிவமைக்கப்பட்ட கேள்விகளுக்கு விரிவான பதில்களை பெற உதவுகிறது. உதாரணத்திற்கு ஆழமான ஆய்வு அல்லது ஒப்பீடு தேவைப்படும் கேள்விகளுக்காக இந்த தீர்வு வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இப்புதிய AI மோட் பயன்முறையை ஆய்வகங்களில் சோதிக்க கூகுள் ஒன் AI பிரீமியம் சந்தாதாரர்களுக்கு சோதனை அடிப்படையில் மட்டுமே இது கிடைக்கிறது. பின்னர் படிப்படியாக இப்புதிய அம்சத்தை அனைவருக்கும் கூகுள் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. சாலை விபத்துகளை குறைப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக மூத்த குடிமக்கள் தங்கள் ஓட்டுநர் உரிமங்களை ஒப்படைக்குமாறு தென் கொரிய தலைநகரான சியோல் ஊக்குவிக்கிறது. 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஓட்டுநர்கள் உள்ளூர் சமூக மையங்களில் தங்கள் உரிமங்களை ஒப்படைத்து மார்ச் 10 முதல் 613 ரிங்கேட் மதிப்பிலான முன்கட்டண டிரான்சிட் அட்டையை பெறலாம். முன்பு 306 ரிங்கேட்டாக இருந்த அவ்வட்டையின் மதிப்பு தற்போது இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டுள்ளது. முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் 31,800 மூத்த குடிமக்களுக்கு இது கிடைக்கும். இந்த டிரான்சிட் அட்டையை நாடு முழுவதும் உள்ள பேருந்துகள், டாக்ஸிகள் மற்றும் தீவணி சேவையை வழங்கும் கடைகளில் பயன்படுத்தலாம். வயதான ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்துகள் தொடர்பான சமூக செலவுகளை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் ஆசையோடு ஐஸ்கிரீம் வாங்கிய ஆடவர் ஒருவர் அதனுள்ளே உறைந்த நிலையில் பாம்பு ஒன்று மடிந்து கிடந்தது குறித்து பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார். அந்த ஐஸ்கிரீமில் இருந்தது கோல்டன் 3 ஸ்னேக் எனப்படும் விஷத்தன்மை கொண்ட பாம்பாகும் என கூறப்பட்டது. இந்த வகை பாம்புகள் இந்தியா, வங்காளதேசம், இலங்கை, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உட்பட பல நாடுகளில் இருக்கக்கூடியதாகும்.
ஐஸ்கிரீமில் உறைந்து மடிந்த நிலையில் காணப்படும் இந்த பாம்பு தொடர்பான காணொளி வைரலாகியதை தொடர்ந்து பலர் கிண்டலாக கருத்துக்களை பதிவிட்டனர். உஷ்ணமான சீதோஷணத்தில் அந்த பாம்பு உயிர் பெற்று விடுமா என்று நெட்டிசன்கள் பலர் கிண்டல் செய்தனர்.